ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி 200 கிராம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி 2 சைடும் பொன்னிறமாக வச்சு எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணி அதையும் பொன்னிறமாக வச்சு எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 மிளகையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு இது கூட 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 3 பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா 4 தக்காளி போடுங்க. ஸோ 4 தக்காளியும் 4 பச்சை மிளகாவும் இது கூட ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். நல்லா கலந்து விடுங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணி இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தயிரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அப்படியே விட்டுருங்க. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வரும் மசாலாலேருந்து, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இப்போது அரிசி அளந்தா அதே உலக்கிலே 2 தண்ணி அளந்து ஊற்றிக்கணும். நான் இந்த உலக்கில் அளந்ததுனால இதிலேயே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2ஐயும் ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடும். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க. இப்போ அடுப்பை ஹையில் வச்சுருங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஓரளவுக்கு கலந்து விடுங்க. இது கூட உப்பு சரி பார்த்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு கல் உப்பு கூட இருக்கிற மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியை வடிச்சிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் விடுங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிங்கிளாகி வந்திருக்கும். இப்போ அரிசி எடுத்துட்டு அதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மூழ்கிறதுக்கு ஒரு 10 செகண்டாவது எடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் முந்திரியையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக புதினா தலையையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாக பெரட்டாமல் ஜஸ்ட் லைட்டாக அதில் டிப் ஆகிற மாதிரி ஒரு அமுக்கு மட்டும் அமுக்கி விடுங்க. ஃபுல்லாக உள்ளே போச்சுன்னா அப்படியே வெந்து பன்னீர் உடஞ்சிரும். அதனால தான் மேலேயே வச்சு இதை மூடி வச்சிடணும். இப்போ இதை தம் வச்சிடலாம். கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு இதையும் வச்சுட்டு மேலே மூடி போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் அரை பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதில் வச்சிருங்க. அந்த பாத்திர தண்ணி லைட்டாக பபிள் வரும் கீழே, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த ஸ்டேஜில் திறந்தாதான் உங்களுக்கு அந்த சோறு உதிரி உதிரியாக இருக்கும். அது கொஞ்சம் கூட போயிட்டாலும் கீழே அடி பிடிச்சிரும். இந்த பாத்திரத்தில் நான் தண்ணி வைக்கிறேன். இப்போ தண்ணி கீழே பாருங்கள், லைட்டாக பபிள் வந்திருக்கா? இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சோறு அப்படியே அழகாக பூ போல் மலர்ந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், கீழே வரைக்கும் அடியே பிடிக்கலை. இதுதான் தம் போடுற மெத்தட்.
பார்த்தீங்களா? அடி வரைக்கும் ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நம்ம பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது கூட ரைத்தா மட்டும் போதும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.